கேலிஸ்தனிக்ஸ் கதை 26ல இன்னைக்கு ரொம்பவுமே கொஞ்சம் போரிங்கான நாள் தான். காலை வேலைக்கு புரதம் நிறைஞ்ச பிஸ்கட்டை காப்பில முக்கி சாப்பிட்டுட்டு சொக்கா தூக்கி மாட்டிட்டு வெளியில கிளம்பிட்டேன். நம்மளோட பைக் ஒர்க் ஷாப்ல நிக்கிற காரணத்தால இன்னைக்கு நடராசா பயணம் தான். கிருட்டுன்னு ஒரு வேக நடைய போட்டு பூங்காக்கு போயிட்டேன். நான் போனதே பீஸ்ஃபுல்லா இருக்கதான், அதனால போனும் எடுக்கல, வீடியோவும் எடுக்கல. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருந்த நட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளோட பைக் ஒர்க் ஷாப்ல நிக்கிறதுனால அதை எடுக்க போயிட்டேன். நமக்கு முன்னாடி ஒரு 4 சக்கர வாகனம் போனுச்சு. இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா ஒர்க் ஷாப் போய் நம்மளோட பைக்கை வாங்கிட்டு சுமார் 12 மணி அளவுல காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டேன். உண்ட மயக்கத்துல சின்னதா ஒரு நேப்ப போடுவோன்னு பார்த்தா அது பெரிய ஸ்லீப்பா மாறிச்சு. அப்புறமா மாலை வேலையா ஒரு 4 மணியாக்குல எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு சின்னதா தலை வலிக்கிறதுனால ஒரு டீயை போடுவோன்னு பால் பாக்கெட் எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு தேயிலையை தேடும் போது தான் தெரிஞ்சு வீட்டுல தேயிலை இல்லைன்றது. அப்புறமா கடுப்புல கிருட்டுன்னு ஒரு நடைய போட்டு கடைக்கு போய் ஒரு தங்க கப்பு தேயிலை வாங்கிட்டேன். அப்புறமா தேயிலையை உள்ள கொட்டி தேவையான அளவு பாலையும் உள்ள கொட்டி மாலை வேலையை மனமான டீயை போட்டு குடிச்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நானாடா போட்டேன் இந்த டீ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம வீடியோ எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு ஃபாலோ பண்ணிருங்க நண்பர்களே. இன்னைக்கு ஓய்வு நாள் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு ஒரு டச்சப்பை போட்டு பார்த்தேன், நம்ம ஸ்கில் எல்லாம் உயிர் இருக்கான்ட்டு. பிளான்ஸ் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு ஒரு 5 செகண்ட் தான் நிக்க முடிஞ்சு. அப்புறம் இறுதியா பிளான்ஸ் பிரஸ் போட்டு ஒர்க் அவுட்டை பினிஷ் பண்ணிட்டேன். இரவு நேரமா அருமையா ஒரு குளியலை போட்டுட்டு இரவு சாப்பாடுக்கு சிக்கனை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பிலே இருங்க.